கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி, இனிதான்ப்பா அஸ்திபாரமே போடணும்ன்றவங்களுக்கும் சரி, ஒரு ஆசை மட்டும் பொதுவானதா இருக்கு. அதுதான் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது. ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன், சுலபமா சொல்லிடுவாங்க. கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், நம்ம நல்லா வேலை பார்த்தோம்னா தானாவே செல்வம் சேர்ந்துரும் அப்படின்னு. ஆனா நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்காமலா இருக்கோம்? நம்மளை விட இங்க எத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க? அவங்களுக்கெல்லாம் நிறைய செல்வம் சேர்ந்துருச்சா என்ன? அப்படின்னா இந்த செல்வத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஒரு புத்தகம் தான் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். நெப்போலியன் ஹில் எழுதிய திங்க் அண்ட் க்ரோ ரிச். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன், எழுத்தாளர்களை, அவர்களுடைய கதைகளை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். இது மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுதான் இந்த நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள். முதல்ல இந்த புக்கு என்ன சொல்லி தருதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும். சிந்தனைக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிந்தனைக்கு செல்வத்தின் மேல என்ன ஆதிக்கம் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில ஒரு கதை மூலம் சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவர் ரொம்ப பணக்காரரா இருந்தாரு. அவரோட வீட்டுல ஒருத்தர் டிரைவரா, வாகன ஓட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த வாகன ஓட்டிக்கு கார் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். விதவிதமான கார்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது, விதவிதமான கார்களை ஓட்டுறது, இது எல்லாமே அந்த வாகன ஓட்டிக்கு பிடிக்கும். இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? அந்த தொழிலதிபர் ஒரு புது கார் வாங்குறாரு. அது ஒரு சொகுசு காரா, ஆடம்பர காரா இருக்குது. இப்போ இந்த வாகன ஓட்டிக்கு கார் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த காரை தடவி பாக்குறாரு. முதலாளி கிட்ட, ஐயா இந்த காரோட விலை என்ன, இதை எங்க வாங்குனீங்கன்னு ஒரு சாதாரண கேள்வியை கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த தொழிலதிபர் ஒழுங்காவே பதில் சொல்லலைங்க. அவர் சொன்னாரு, இந்த கார் எவ்வளவு ரூபாய் தெரியுமா? நீ வாங்குற சம்பளத்துக்கு இதோட விலை தெரிஞ்சா மட்டும் உன்னால வாங்க முடியுமா? அப்படி இருக்கும்போது எதுக்கு இதோட விலையெல்லாம் நீ கேக்குற? அதை கேட்டு அந்த வாகன ஓட்டியோட முகம் சுருங்கி போச்சு. அவரும் மனசுல நினைச்சுக்கிட்டாரு, முதலாளி சொல்றது சரிதானே, அவர்லாம் பெரிய பணக்காரரு, அவர் இதெல்லாம் வாங்கலாம். நம்ம சாதாரணப்பட்ட நபர் தானே, நமக்கு இதோட விலை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே விட்டுட்டார். வருடங்கள் கடந்து போச்சு. அந்த பணக்காரருடைய பிள்ளைகளும் வளர்ந்தாச்சு, இந்த வாகன ஓட்டியுடைய பிள்ளைகளும் வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு எப்படி இந்த நபர் அந்த தொழிலதிபருக்கு வாகன ஓட்டியா இருந்தாரோ அதே மாதிரி இந்த வாகன ஓட்டியுடைய மகன் அந்த தொழிலதிபருடைய மகனுக்கு வாகன ஓட்டி ஆயிடுறார். அந்த மகனுக்கும் கார்னா ரொம்ப பிடிக்கும், காரை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும், விதவிதமான கார்களை ஓட்டுறதும் ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, நேரத்தை மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதே மாதிரி அந்த தொழிலதிபருடைய மகன் ஒரு ஆடம்பர காரை வாங்குறான். அந்த காரை இந்த வாகன ஓட்டியுடைய மகன் பாக்குறான். அவனும் தன்னோட அப்பாவை மாதிரியே தான் அந்த கார் பக்கத்துல போறான், அதை தடவி பாக்குறான். தன்னோட முதலாளி கிட்ட, இந்த கார் எவ்வளவு விலை, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். மறுபடியும் அந்த மகனும் தன்னுடைய அப்பா எப்படி பதில் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு பதில தான் சொல்றான். இந்த காரோட விலை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற? நீ வாங்குற இந்த சம்பளத்துக்கு இந்த காரோட விலை தெரிஞ்சு நீ என்னதான் செய்ய போற அப்படின்னு. ஆனா அதை கேட்டுட்டு இந்த வாகன ஓட்டியுடைய மகன் தன்னுடைய தந்தை எப்படி இருந்தாரோ அப்படியே இல்லைங்க. தன்னுடைய தந்தை இது தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம், அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்ட மாதிரி அந்த மகன் தன்னை சமாதானம் படுத்தல. நம்ம அதிகமா சம்பளம் வாங்கியிருந்தா இவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்ல, அப்ப அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடுனா, அவன்கிட்ட என்ன திறமை இருந்துச்சு? அவனுக்கு காரை பத்தி அதிகம் தெரியும், கார் ஓட்ட தெரியும், ஓட்ட சொல்லி கொடுக்கவும் தெரியும். கூடிய சீக்கிரமே ஒரு தொகையை சேர்த்தான். இரண்டாம் தரமாக செகண்ட் ஹேண்டா ஒரு காரை வாங்கினான். அந்த காரை ஓட்டி அந்த காரை வச்சு நிறைய பேருக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து ஒரு கார் 2 ஆச்சு, 2 கார் 4 ஆச்சு. சில வருடங்களில் ஒரு பழைய வாகனத்தை வச்சு அவன் ஆரம்பிச்ச அந்த தொழில் பெரிய பெரிய சொகுசு கார்களை இந்தியாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகளுக்கு வாடகைக்கு விடக்கூடிய நிறுவனமாக உயர்ந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரியான சம்பவம் தான் நடந்துச்சு. 2 பேர்கிட்டையும் குறைவான சம்பளம் வாங்குற நீங்க பெரிய காரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற ஒரே அறிவுரை தானே வழங்கப்பட்டுச்சு. ஆனா இவன் மட்டும் எப்படி அந்த அறிவுரையையே தன்னுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையா மாத்தினான்? இவனால மட்டும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையையே மாத்த முடிஞ்சிச்சு? காரணம், அவன் சிந்தித்த முறை. நீங்க சிந்திக்கிற விதத்தை மாத்தினா உங்க வாழ்க்கையே மாறும். நீங்க சிந்திக்கிற விதத்தை மாத்தினாதான் பணம் சேரும்.
இப்போ உங்கள ஒரு சிலர் யோசிக்கலாம், என்ன சபரி, நீ பாட்டுக்கு கதை கதையா சொல்ற, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படுமா? நிஜமாவே யாராவது சாதாரண நிலைமையில இருந்து உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்களா? அதை சொல்ல நம்பலாம் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புத்தகம் 27 பணக்காரர்களுடைய கதையை முன்வைக்குது, மிக சுருக்கமாக. அதுல வெறும் 3 பேருடைய கதை, எனக்கு சொல்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய 3 பேருடைய கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் நபர் ஜார்ஜ் எஸ் பார்க்கர். ஆமாங்க, பேனா கம்பெனி, அதுவும் ஸ்டாண்டர்டான விலை உயர்ந்த பேனாக்களை விற்பனை செய்யக்கூடிய பேனா கம்பெனி. அந்த நிறுவனத்தை உருவாக்குனவர் தான் இந்த பார்க்கர். ஆனா இவர் ஆரம்பத்துல என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காரு தெரியுமா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்திருக்காரு. அப்படி ஆசிரியராக அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கிட்ட படிக்கிற மாணவர்களுடைய பேனாக்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆயிடும். அவங்க அதை சரி பண்றதுக்காக இவர்கிட்ட கொண்டு வருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய பேனாக்களையும் சரி செய்யும் போதுதான் அவருக்கு தெரியுது, பேனால இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு. அதை சரி செய்யறதுக்காகவே ஒரு பேனாவை வடிவமைக்கிறாரு. அவர் வடிவமைச்ச பேனா நிறைய பேருக்கு பிடிச்சு போக அந்த பேனாக்களை உருவாக்குவதற்காகவே ஒரு கம்பெனியை தொடங்குறாரு. அந்த கம்பெனி தான் பார்க்கர் நிறுவனம். அந்த நிறுவனம் அவரை பெரிய கோடீஸ்வரராகவே ஆக்கிருச்சாங்க. அடுத்து இந்த பார்க்கர் மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் பேரு கிங் ஜில்லட். அவர் ஒரு சேல்ஸ்மேன், விற்பனையாளர். ஒவ்வொரு இடத்துக்கா பொருளை கொண்டு போய் விற்கக்கூடியது அவருடைய வேலை. அந்த மாதிரி ஒரு முறை ரயில்ல பயணிச்சு அவர் ஒரு கிளைண்ட் பாக்குறதுக்காக போயிருக்காரு. போகும்போது ரயில் கண்ணாடியில முகத்தை பார்த்திருக்காரு. முகம் பொலிவா இல்ல, அங்கங்க முடியெல்லாம் வளர்ந்துருந்துருக்கு. சரி, நம்ம ஷேவ் பண்ணுவோம், சவரம் பண்ணாம போனா முகம் பொலிவா இருக்காது அப்படின்னு நினைச்சு ரயில்ல நின்னுகிட்டே ரயில் கண்ணாடிய பார்த்து சவரம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுல நின்று ஷேவ் பண்ணும்போதே கவனம் செதறுனா வெட்டிடும். அப்படி இருக்கும்போது ஓடுற ட்ரெயின்ல ஷேவ் பண்றது சாதாரண விஷயமா என்ன? அந்த சவால் தாங்க அவருக்கு ஒரு யோசனையே கொடுத்திருக்கு. வழக்கமா ஷேவ் பண்ற ரேசரோட அமைப்பு பாதுகாப்பானதா இல்லைன்னு, அதையே மாத்தி வடிவமைச்சா பாதுகாப்பானதா மாத்த முடியும்னு அவருக்கு அன்னைக்கு தோணிருக்கு. நினைச்ச மாதிரியே ஒரு ரேசரை டிசைன் பண்ணிருக்காரு. அந்த ரேசரையே மார்க்கெட் பண்ணிருக்காரு. அந்த ரேசர் தான் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஜில்லட். கிங் ஜில்லட் இவரோட பேருன்னு சொன்னேன்ல, இந்த ஜில்லட் ரேசர் நிறுவனத்துடைய ஓனரே இவர் தான். அதே மாதிரி இன்னொரு நபர், அவரோட பேரு எட்வர்ட் ஃபிலனி. அவர் வெறும் 6 வருஷம் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனாராம். ஆனா தன்னோட 20 வயதுல ஒரு மேகசினோட பதிப்பாசிரியர் ஆயிருக்காரு. அந்த மேகசின் இந்த உலகத்திலேயே அதிகம் விற்பனையாக கூடிய மேகசின்ல ஒன்னா ஆகியிருக்கு. ஒரு பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் ஒரு பெரிய பேனா கம்பெனியின் முதலாளியாக முடியும் என்றால், ஊர் ஊராக சென்று பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சேல்ஸ்மேன் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக முடியும் என்றால், 6 வருடங்கள் மட்டுமே பள்ளிக்கூடம் சென்ற ஒருவர் உலகிலேயே அதிக அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நாளிதழின் ஆசிரியராக ஆக முடியும் என்றால், இன்று சாதாரண நபராக இருக்கக்கூடிய உங்களால் உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியாதா? நிச்சயமாக செல்ல முடியும். ஆனால் அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். ஏற்கனவே உயர்ந்த நிலையை எட்டியவர்கள் எந்த மனநிலையால் அந்த நிலையை எட்டினார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நிறைய பணக்காரர்களை சந்திச்சிருக்காரு. அவர்கள் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய எந்த பொதுவான குணங்கள் எல்லாம் அவர்களை இப்படி உயர்த்தி இருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி தான் இந்த மொத்த புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அப்ப அந்த எடுத்துக்காட்டுகளின் துணையோடு இந்த மனிதர்களிடம் இருந்த பொதுவான 5 குணாதிசயங்கள் என்ன, ஒவ்வொன்னா பார்த்துடலாமா? 1. ஆசை. இன்று நீங்கள் பார்க்கும் எல்லா பணக்காரர்களிடமும் பொதுவாக இருக்கும் ஒன்று ஆசை. அதுவும் எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? கொழுந்து விட்டு எரியும் ஆசை. ஒன்னு சொல்லணுங்க, இங்க யாருமே ஆசை இல்லாம கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு. எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம், தொடங்குறோம். ஆனா தொடங்குற கொஞ்ச நேரத்திலேயே ஐயோ இதுக்குள்ளேயா தலைய விட்டோம், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வெளியே வந்துடுறோம். ஆனா சாதிக்கக்கூடிய நபர்கள் அப்படி செய்யறது கிடையாது. என்ன இந்த கஷ்டமா, இதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த பிரச்சனையா, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குமே ஒழிய பின்வாங்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால இந்த ஆசிரியர் சொல்றாரு, உங்களை பின்வாங்கவே விடாத ஒரு தீவிரமான ஆசை, தீராத ஆசை உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்து, இந்த பணக்காரர்கள் எல்லோரிடமும், இந்த சாதனையாளர்கள் எல்லோரிடமும் இந்த ஆசிரியர் கவனித்த ஒரு பொதுவான விஷயம் வாய்ப்பின் மீதான நம்பிக்கை. அதுவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுதலையும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுதலையும்
அவங்க எல்லார்கிட்டையும் பொதுவா இவர் பார்த்திருக்காரு. நமக்கு கூட பாருங்களேன், நிறைய ஆசை இருக்கும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைப்போம். ஆனா ரொம்ப சந்தேகங்களும் இருக்கும். நம்மளால இது முடியுமா, நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த உலகம் நமக்கான வாய்ப்பை தருமா, இப்படி நம்ம யோசிச்சு யோசிச்சு சும்மா உட்கார்ந்துருவோம். ஆனா இந்த உலகம் எப்போதுமே புதிய யோசனைகளுக்கும் புதிய வழிகளுக்கும் இடம் கொடுக்கிறதுன்னு சொல்றாரு இந்த ஆசிரியர். உதாரணத்துக்கு இந்த ஆசிரியர் ஒரு நபரை சொல்றாரு. அவர் பேரு சிட்னி போர்ட்டர். இந்த சிட்னி போர்ட்டர் ஒஹாயோல இருந்தப்போ ஏதோ மோசடி செஞ்சுட்டாராம். பண மோசடி செஞ்சு கெட்ட பேர் வாங்கி மோசமான நிலையில சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாராம். அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது அவருக்கு தன்னை நினைச்சே ரொம்ப வெக்கமா இருந்துச்சான். தான் பேரை சொன்னா இந்த ஊர் உலகம் தன்னை எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம், மோசடிக்காரன்னா, பொய் சொல்றவனா, ஏமாத்துக்காரன்னா எப்படி இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாராம். ஆனா அந்த சிறைச்சாலை இப்படிப்பட்ட யோசனைகளை மட்டும் அவருக்கு கொடுக்கவில்லை. இந்த யோசனைகளை தாண்டியும் அவருக்குள் இருந்த ஒரு திறமையை சிறைச்சாலை வெளிப்படுத்தி இருக்கிறது. சிறைச்சாலையில இருந்தே அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. அந்த கதைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று தந்திருக்கிறது. அவர் வெளியே வந்த சமயம் மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளராக அவரை மாற்றி இருக்கிறது. அந்த எழுத்தாளர் யார் தெரியுமா? ஓ ஹென்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர். அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அவர் எழுத்தாளர் மட்டும் கிடையாதுங்க, எழுத்தின் மூலம் அதிகம் சம்பாதித்த ஒரு நபரும் கூட. அப்ப சரிதானே, எந்த நிலைமையிலும் நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் தயாராதானே இருக்கு, மறுக்கவே முடியாது. சரிதான். அடுத்து மூன்றாவது, இந்த உலகின் எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னம்பிக்கை. ஒன்னு சொல்லட்டுமா, இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தன்னம்பிக்கை அதிகமா தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன் மீது அதிகமான நம்பிக்கையோடு தான் வருகிறது. ஆனா அது வளர்ற சூழ்நிலை, அது பாக்குற மக்கள், அது மனசுல தேவையில்லாத நிறைய அவநம்பிக்கைகளை விதைச்சிடுறாங்க. இரவு நேரங்களில் தனியாக இருக்கும் போது உங்களோட நீங்களே பேசி பாருங்கள். நீங்க எவ்வளவு தன்னம்பிக்கையோட இருக்கீங்கிறது உங்களுக்கே புரியும். உங்க மனசு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாது. அது உங்ககிட்ட சொல்லும், உன்னால முடியும், நீ ஒரு திறமைசாலி, உன்னால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, முயற்சி செய். அந்த மனசு உங்ககிட்ட சொல்லும். ஆனா விடிஞ்சதும் இந்த உலகம் பேசி பேசி உங்களை குழப்பி விட்டுடும். இதை மீறி நீங்கள் பார்க்கக்கூடிய செல்வந்தர்கள் எப்படிப்பட்டவங்களா? இந்த உலகத்தின் பேச்சிலிருந்து தனது மனதை பிரித்து தனது தன்னம்பிக்கை என்னும் தீயை அணையாமல் பாதுகாப்பவர்களாம். அதனால சொல்றாங்க, தன்னம்பிக்கை செல்வத்துக்கு வழிவகுக்கும். இனி நாலாவது, உழைப்பால் உயர்ந்த எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று துறை சார்ந்த அறிவு. அதாவது ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. உடனே சொல்லக்கூடாது பிறக்கும் போதே அந்த அறிவு இருந்திருக்கும், அந்த எக்ஸ்போஷர் இருந்திருக்கும்லாம் சொல்லக்கூடாது. கோடியில ஒருத்தருக்கு தான் பிறக்கும் போதே திறமை இருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் நீங்க சொல்ற மாதிரியான எக்ஸ்போஷர் கிடைக்குது. அப்ப மீதி உள்ளவங்க எல்லாம், நீங்க பாக்குற 10 தொழிலதிபர்கள்ல 8 பேர் இந்த மாதிரி சாதாரணப்பட்டவங்க தாங்க. என்ன செஞ்சாங்க? வளர்த்துக்கிட்டாங்க. தனக்கு எதை ரொம்ப பிடிச்சிருந்ததோ, தன்னுடைய தொழிலுக்கு எது ரொம்ப தேவைப்பட்டதோ அந்த துறை சார்ந்து அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை தான் வேற ஏதாவது படிச்சிருந்தாலும் கூட, வேற ஏதாவது வேலையில இருந்தாலும் கூட, எந்த தொழிலை செஞ்சா தனக்கு வருமானம் வரும், சந்தோஷம் வரும்னு தோணுதோ அந்த தொழிலுக்கு தேவையானதை கத்துக்கிறதுக்கு அவங்க தயங்குறதே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகம் ஆஸ்டன் வியர்னு ஒரு நபரை பத்தி சொல்லுது. இவர் ஒரு சிவில் இன்ஜினியரா கட்டடம் கட்டுற தொழில் செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு அந்த தொழில் பிடிக்கல. அந்த தொழில் மேல பிடிமானம் வரவே இல்லை. சட்டம் பிடிச்சிருந்திருக்கு. காலம் போன பிறகு வயதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போதே சட்டக்கல்லூரிக்கு போய் படிச்சு தொடர்ந்து சட்டத்தை பயிற்சி செஞ்சு வழக்கறிஞர் ஆயிருக்காரு. அதுவும் சாதாரண வழக்கறிஞரா இல்ல, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள்ல ஒருத்தரா அவரு மாறி இருக்காரு. இன்று நீங்கள் செல்வந்தர்களாக பார்க்கும் அத்தனை பேரும் துறை சார்ந்த அறிவு பெற்று தொழில் செய்து முன்னேறியவர்கள் தான். அடுத்த ஐந்தாவது, நீங்கள் பார்க்கும் எல்லா செல்வந்தர்களிடமும் பொதுவாக ஒன்று இருக்கிறது, அதுதான் கற்பனை திறன். எல்லாரும் செய்யறத எல்லாரும் செய்யற மாதிரியே செஞ்சா சம்பாதிக்கலாம். ஆனா எல்லாரும் செய்யறதையே எல்லாரும் செய்யறதை விட வித்தியாசமா செஞ்சா அதிகமா சம்பாதிக்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்லாம் வேணாம். நீங்க இந்த ஆர்டினரி பிளவுஸ், சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய ஒர்க் எல்லாம் வச்சு டிசைனர் பிளவுஸ், டிசைனர் சுடிதாரும் ஸ்டிச் பண்ணிருப்பீங்க. ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சார்ஜ் டிஃபரன்ஸை நோட் பண்ணிருக்கீங்களா? பயங்கரமா இருக்குங்க. காரணம் கிரியேட்டிவிட்டி. இது சுடிதார் பிளவுஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆப் டிசைன் பண்ணாலும் சரி, இல்ல ரோபோவே டிசைன் பண்ணாலும் சரி, எங்க கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அங்க வருமானமும் அதிகமா தான் இருக்கும். இப்ப இது வரைக்கும் நம்ம
பொதுவாக எல்லா செல்வந்தர்களிடமும் இருக்கக்கூடிய 5 குணாதிசயங்களை பார்த்தோம். இனி கடைசியா ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட், 6வதா ஒண்ணு சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்றேன். 6வதா நான் சொல்ல போறது பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன். சரியான திட்டமிடலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுதலும். கரெக்ட் தானே? ஆசை, நம்பிக்கை, கற்பனை திறன், அறிவு இதெல்லாம் இருந்தா போதுமா? நீங்க நினைச்சதை செய்யறதுக்கு ஒரு திட்டம் தேவைப்படும்ல. அந்த திட்டத்தை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற அறிவும் தேவைப்படும்ல. செல்வந்தர்களாக இருக்கிறவங்களுக்கு பிளானிங்கும் தெரியுமா, எக்ஸிகியூஷனும் தெரியுமா. அதை விட தான் போட்ட பிளான்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறதும் செல்வந்தர்களுக்கு தெரியுமா. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்றேனே, என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு கேட்டரிங் பண்றதுக்கு ஒருத்தங்களை புக் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு யோசிச்சு மெனுவும் கொடுத்தாச்சு, அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. ஆனா சரியா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த கேட்டரிங்ல இருந்து கால் பண்றாங்க. எங்க கிச்சன்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எங்களால இந்த கேட்டரிங் பண்ண முடியாது, உங்களுக்கு சரியான தேதியில எங்களால சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு. ஃப்ரெண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 200 பேருக்கு மேல வர சொல்லியாச்சு, வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும், கடைசி நேரத்துல கேட்டரிங்க்குன்னு எங்க போறது? அப்படி இருக்கும்போதுதான் இன்னொரு நண்பர் ஒரு கேட்டரிங்க சஜஸ்ட் பண்ணாரு. ரொம்ப பெரிய கேட்டரிங்னு சொல்ல முடியாது, ஆனா ஸ்டாண்டர்டா பண்ணிட்டு இருந்தாங்க. மெனுவை கொண்டு போய் கொடுத்தப்போ இந்தந்த ஐட்டம்ல நாங்க ஸ்பெஷல் கிடையாது, ஆனா எங்ககிட்ட வேற ஐட்டம் இருக்குன்னு சஜஷன் கொடுத்து சரியான நேரத்துக்கு சாப்பாடையும் சமைச்சு கொடுத்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீஸ். அதே நேரத்துல கடைசி நிமிஷம் பண்ண முடியாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்க இப்போ பிசினஸ்லயே இல்ல. இது ரெண்டுக்கும் பின்னாடி ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கு, பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். ஒருவேளை ஒரு பிளான் ஃபெயில் ஆனா அதுக்கு மாற்றா இன்னொரு பிளான். பிளான் ஏ இல்லையா பிளான் பி, பிளான் பி இல்லையா பிளான் சி. ஆனா நான் பிளான் பண்ணதை செஞ்சேதான் தீருவேன், நான் கொடுத்த கமிட்மெண்ட்டை மீற மாட்டேன்ற உறுதி எல்லா சாதனையாளர்கள் கிட்டையுமே இருக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்க நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல சம்பாதிச்சவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு நதி மாதிரி எப்படி அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்க வாழ்க்கையில இருந்தே பாடம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கும்போது மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மேனுவல்லே எழுதியிருக்கோம், இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி ஹேண்டில் பண்ணுன்னு. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு அப்படி ஒரு மேனுவலை யாருமே கொடுக்கல. அதுவும் குறிப்பா பெரிய ஆளாகணுங்கிற எண்ணத்துல நம்ம முயற்சி செய்யும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யாரும் நமக்கு ஒரு கையேடு கொடுக்கவே இல்லை. அந்த கையேடுக்கு எங்க போறது? அதுக்கு தாங்க இருக்கு அடுத்தவங்களோட வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த பாதை உங்களுடைய வாழ்வில் கடினமான பாதைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவும். அவர்கள் தங்கள் பிரச்சனையை கையாண்ட விதம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் கையாள உதவும். இப்போ இந்த புத்தக விமர்சனத்தோட நிறைவு பகுதிக்கு வரலாம். இந்த புக்ல ஒரு 100 சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வெறும் 10 தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ரிவ்யூல அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா நீங்க வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 100ஐயுமே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நல்ல தமிழ்ல எளிமையான நடையில தான் இந்த புக் இருக்கு. நீங்க இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் வாங்கியிருப்பீங்கல்ல, அதை வாசிக்கும் போது தலையும் புரியல காலும் புரியலன்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஆனா இந்த புக்ல அப்படி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே சம்பவங்கள் தானே, எடுத்துக்காட்டுகள் தானே, வாசிக்க வாசிக்க புரிஞ்சிடும். வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாசிக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி சிந்தனையின் மூலம் செல்வத்தை குவிக்க எனது வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். இன்னொரு நாள் இன்னொரு புத்தக விமர்சனத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.